ஃபேவரட்ஸ் ஆஃப் சூர்யா சார். சூர்யா சார் அவருடைய கெரியரில் 40 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. என்னதான் ஒரு 40 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள்லாம் இருக்கும், இந்த படம்லாம் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம்ப்பான. அந்த மாதிரி அவரோட கெரியரில் ஆல் டைம் ஃபேவரட்டான படங்கள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அயன். அயன் எந்த மாதிரியான ஒரு படம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பெஸ்ட் படங்கள்னு ஒரு டாப் 10 லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் டாப் 5க்குள்ளேயே அயன் இருக்கும். அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அயன். முதல்ல இந்த படத்தோட மேக்கிங் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் மேக்கிங் வந்து ஒரு ஹாலிவுட் லெவல் ஃபீல் நமக்கு கொடுக்கும். அயனில் ஆக்ஷனு, எமோஷனு, லவ், சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் உள்ள ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் தான் அயன். கண்டிப்பாக சொல்லலாம் அயன் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட் படம்ன்றத. எனக்கும் அயன் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். சூர்யா சார் கெரியர்லேயே அவருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அயன் தான். அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வேலு படம் தான். இந்த படத்தை நான் கலைஞர் டிவியில் மட்டுமே ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் எனக்கு சலிச்சதே கிடையாது. இந்த படத்தில் குறிப்பாக யுவன் சாரோட பிஜிஎம் வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு வேலு பிஜிஎம் வந்து பயங்கர ஃபேவரெட்டு. இதில் சூர்யா சாரோட ஆக்டிங்கை விட கலாபவன் மணி சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அவரோட ஆக்டிங் தான் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் வாசுன்ற கேரக்டர் வேலை ஆக்ட் பண்ணி சக்கரை பண்டியை ஓட விடுற சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் சூர்யா சார் ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஆப் வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். அதில் ஒரு ஸ்லாங் ஒன்று யூஸ் பண்ணுவார், சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக கூப்பிடுவார். அதெல்லாம் பார்க்கவே பயங்கர என்ஜாயிங்காக இருக்கும். அதே மாதிரி வேலு படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம சூர்யா சாருடைய வாரணமாயிரம் படம் தான். வாரணமாயிரத்தில் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லி தெரியணுன்ற அவசியமே கிடையாது. யங் ஏஜ், ஓல்ட் ஏஜ், மிட் ஏஜ்னு எல்லா ஏஜ்லையுமே மனுஷன் நடிச்சு வேற லெவலில் பட்டையை கல்பி இருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் வாரணமாயிரத்துக்காக ஹாரிஸ் மாமா போட்ட சாங்ஸ் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோ 6 பேக் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே ட்ரெண்ட் செட் பண்ணது நம்ம சூர்யா சார் தான். அது இந்த வாரணமாயிரம் படத்தில் தான் பண்ணார். இந்த மனுஷன் அதில் படத்தில் பண்ணுற ஒர்க் அவுட் சீன்லாம் பார்த்துட்டு தான் அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்குமே ஜிம்முக்கு போகிறவங்களாம் போடுற ஃபஸ்ட்டு ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னா, நான் மேக்னா விழுந்த வழியை தாங்க முடியல, ஸோ உடம்பு ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம சூர்யா சார் அந்த படத்தில் சொன்ன டயலாக் தான் எல்லாமே எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டுட்டு இருப்பாங்க. இந்த படம் நம்ம கூடலாம் ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா, மேக்னா இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக எஸ்டிடி பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே பேசுவார். அந்த சீன் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சூர்யா சாரோட ஆதவன் படம் தான். இந்த படத்தையும் நான் கலைஞர் டிவியில் ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த படம் பயங்கர ஃபேவரெட். இந்த படத்தை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ இந்த படம் பார்க்கும்போதுலாம் என்னோட பழைய ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஆதவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். இந்த படத்தில் நம்ம வடிவேல் சாரோட காமெடி ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ். இந்த படத்தில் ஒரு பேனர்ஜியாக மிரட்டி எடுத்துருப்பாரு. இந்த படத்தில் நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங்கு, கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ரைட்டிங்னு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். இந்த படத்துக்கு பேக் போனே நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். அவருடைய சாங்ஸ் எல்லாமே இந்த படத்தில் பெரிய ஹிட்டு. குறிப்பாக ஒரு ஆதவனுக்கு இன்ட்ரோ சாங் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த சாங் வந்து கேட்கும்போது எனக்கு அயனில் வந்த ஏ ராஜா சாங் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த சாங் அளவுக்கு இந்த சாங் ஹிட் ஆகலை. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் டைம் இருக்கும்போது ஆதவனோட இன்ட்ரோ சாங் போய் கேட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஆதவனோட பிஜிஎம் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சிங்கம் 1 அண்ட் சிங்கம் 2. இந்த 2 படமே பயங்கரமாக இருக்கும். சூர்யா சார் வந்து போலீஸ்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ரக்கட் போலீஸாக பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அவரை தவிர இந்த கேரக்டரை வேறு யாராலுமே பண்ண முடியாதுப்பான்ற மாதிரி பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டிஎஸ்பியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். எனக்கு சிங்கம் 1ம் பிடிக்கும், சிங்கம் 2ம் பிடிக்கும். குறிப்பாக சிங்கம் 2ல் வந்து அவர் திருப்பி டிஎஸ்பியாக சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார். அந்த சீன்லாம் வந்து செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் சிங்கம் 1ம். படம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும். சிங்கம் 3யுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படம் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் படம்லாம் சொல்லிட முடியாது. அந்த படத்தில் அவர் பண்ணுற அந்த ஒன் டே ஆக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு 1-2 சீன் நல்லாயிருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட பிஜிஎம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி அந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சூர்யா சாரோட ஆல் டைம் ஃபேவரட் படம்லாம் இவ்வளோ தானேலாம் கேட்காதீங்க. இன்னும் நிறைய படம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன படங்களில் எந்த படம் உங்களோட ஃபேவரட் படம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.